خير அடுத்தது மூன்றாவது வசனத்தை பாருங்க. அல்லதி خلق سبع سماوات طباقا அல்லதி خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் பாருங்க. அல்லாஹ் தஆலா யார்? இப்போ நாங்கள் மேலே உள்ள வசனத்தில் பார்த்தோம் வஹுவல் அசீசுல் கஃபூர், வஹுவல் அசீசுல் கஃபூர். இப்போ அந்த அல் அசீசுல் கஃபூர் யார் என்றால் அல்லதி அவன் யார், ஹலக்க ஹலக்கண்டா சொல்லுங்க, ஹலக்க படைத்தான், சபஅ சமாவாத் சபஅண்டா என்ன மாஷா அல்லாஹ், சபஅ சமாவாத் 7 வானங்கள், திபாகா திபாகா அடுக்கடுக்காக, திபாகா என்ன அடுக்கடுக்காக, அல்லதி ஹலக்க சபஅ சமாவாத்தின் திபாகா மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அர் ரஹ்மானுடைய படைப்பில் நீ எந்த ஒரு முரண்பாட்டையும் பார்க்க மாட்டாய், காண முடியாது. திரும்ப அல்லாஹ் சொல்றான் ஃபர்ஜ் அல் பஸர். தஃபாவுத்னா என்ன? தஃபாவுத் முரண்பாடு. மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மான், ஃபி ஹல்கிர் ரஹ்மான் படை, அதாவது ரஹ்மானுடைய படைப்பில், மா தரா நீ பார்க்க மாட்டாய், ஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத் எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் நீ பார்க்க மாட்டாய். எனவே ஃபர்ஜி இல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர், ஃபர்ஜி இல் பஸர் மீண்டும் நீ திருப்பி மீண்டும் பார்ப்பாயாக. சொல்லிப்போட அல்லாஹ் சொல்றான் ஹல் தரா, கேள்வியாக கேட்கிறான், ஹல் தரா மின் ஃபுதூர், அதில் ஏதாவது பிளவுகளை நீ காண்கிறாயா? ஃபுதூர் இந்த இடத்துல பிளவுகள், ஏதாவது பிளவுகளை நீ காண்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஹல் தரா மின் ஃபுதூர். ரைட். இப்போ இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹு தாலா 7 வானங்களை படைச்சிருக்கிறான், 7 வானங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இப்போ இது அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹு தாலா சொல்றான். இப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுபோல் அல்லாஹ் அவருக்கு பாடத்தை எங்களுக்கு சொல்லித்தாரான். இப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய வல்லமையை குறித்து தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதில் அல்லாஹ் சொல்லுகிற முக்கியமான விடயம், அல்லாஹ் 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லது ஹலக்க சபஅ சமாவாத் திபாகா அடுக்கடுக்காக, அடுக்கடுக்காக அல்லாஹு தஆலா 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த ஒரு முரண்பாட்டையும் எங்களால் பார்க்க முடியாது, ஏற்றத்தாழ்வையும் பார்க்க முடியாது. இப்போ எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் நம்ம காண முடியாது. இப்போ இதில் பாருங்கள், அல்லாஹு தாலா சில விடயங்களை மனிதன்கிட்ட படைச்சு அவனுடைய வல்லமைகள் அல்லாஹு தாலா சொல்லி போட்டு அல்லாஹு தாலா கேள்வியாக கேட்பார். பாருங்க, அல்லாஹ் சூரா ரஹ்மான் எடுத்து வாசி பாருங்க. சூரா ரஹ்மான் அல்லாஹ் கேள்வியாகவே கேட்பான். ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார் வ ஹலக்கல் ஜான்ன மின் மாரிஜி மின் நார். அதுக்கப்புறம் என்ன? ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். மனு வர்க்கமே ஜின் வர்க்கமே, நீங்கள் அல்லாஹ்வோட அத்தாட்சிகளில் எதை பொய்யாக்குவீர்கள், எதை பொய்ப்பிக்க முடியும் உங்களால்? அப்போ அல்லாஹ் நிறைய இடங்களில் கேள்விகள் எல்லாம் கேட்பான். அது மனிதர்கள் அல்லாஹ் கேட்குற கேள்விக்கு சரி அல்லாஹ் இதை பார்க்க சொல்கிறான், அல்லாஹ் செய்ய சொல்கிறான், இதை நம்ம பார்த்து பிள்ளை கண்டுபிடிச்சிடலாமான்னு மனிதர்களால் அது சாத்தியமே ஆகாது, இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இதை பயன்படுத்துகிறான். மனிதனை நீ பார்க்கவில்லையா? அஃபரைதுமுல் மாஅ அல்லதீ தஷ்ரபூன், சிலது அல்லாஹ் கேட்டு உணர்த்துவான். நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், மழை மேகத்திலே இந்த தண்ணியை இறக்கிறது நீங்களா அல்லது நாங்களா? இது எல்லாத்தையும் உப்பாக ஆக்கி விட்டோம் என்றா, எல்லா தண்ணியை அல்லாஹ் உப்பாக்கிட்டான்டா. அஃபரைதும் மா தஹ்ருஸூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் பூமிக்குள்ளே போடுற வித்தை நீங்கள் பார்க்க இல்லையா? உங்களோட விளைச்சல்களை பார்க்க இல்லையா? பூமிக்குள்ளே போடுறீங்க நீங்கள், அதுக்கு என்ன நடக்குது, அது எப்படி மரமாகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போடுறீங்க, அடுத்த நாள் பார்க்குறீங்க பூமியை பிளந்து கொண்டு மேலே வருது. இதை கொண்டு வந்தது யார்? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் அஃபரைதுமுன் நார் அல்லதி தூரூன்,
நீங்கள் நெருப்பை பாருங்கள், நீங்கள் மூட்டுற நெருப்பை. அப்போ அல்லாஹ் தஆலா சில விடயங்களை கேள்வியாக கேட்பான். நபியை பார்த்து சொல்கிறான், அலம் தரா அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வஷ்-ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபால் வஷ்-ஷஜரு வத்-தவாப். நபியை நீங்கள் பார்க்க இல்லையா? வானம் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து. சூரா அல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறான், ஷம்ஸ் கமர். ஷம்ஸ்னா என்ன? கமர், நுஜூம், வல் ஜிபால், வஷ்-ஷஜர், வத்-தவாப், உயிருள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ் சுஜூத் செய்து. அது நபி அலம் தர நீங்கள் பார்க்க இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா மனிதன்ட்டு கேட்குறான், இதை நாங்கள் 7 வானங்களை படைச்சிருக்கிறோம். அல்லது ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். இப்போ நம்ம ஒரு கட்டிடம் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்தோடு அதுக்குரிய காலம் முடிஞ்சிடும். அது பழசாயிட்டு இடிஞ்சு விழுந்துடும், பயந்து வாழ்வாங்க. அல்லது அதை புதுப்பிப்பாங்க. வானம் அதை அல்லாஹ் படைச்ச எத்தனை வருஷம், பூமியை படைச்ச எத்தனை வருஷம்? இந்த வானத்தை என்றைக்காவது யாராவது ஆராய்ச்சி செஞ்சு இது பழசாயிட்டு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொன்னால் அவனுக்கு முதல்ல புத்தி போதாது, அல்லது ஏதாவது பைத்தியமாகி கூட நம்ம நினைப்போம். ஏன்னா எங்களுக்கு அவன் ஆராய்ச்சியை விட எங்களுக்கு வஹீதான பெருசு, அல்லாவுடைய சக்தி தான் எங்களுக்கு பெருசு. ஏன்னா அதை விட நாங்கள் அப்படி நம்புவோம் அல்லாவுடைய வல்லமையை. அப்போ அதுதான் மூமின்கள். வானம் பழசாயிட்டு பூமி பழசாயிட்டுது. என்றைக்காவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஒரு ஒழுங்குல முரண்பாட்டை நம்ம பார்த்துக்கிறோமா? ஒழுங்குல உள்ள முரண்பாட்டை பார்த்துக்கிறோமா? சூரியன் எங்கேருந்து உதயமாகுது? சூரியன் எங்கேருந்து உதயமாகுது? எந்த திசையிலேருந்து உதயமாகுது? கிழக்கில். எங்கே மறையுது? மேற்கில். அது மாறிச்சுதுன்னா கியாமத்து நாள் வந்துடும். விளையுதா? அப்போ கிழக்கில் வளமையாக உதிக்கிற சூரியன் ஒரு நாள் மேற்கில் உதிச்சால் அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அதை மொமீன்கள் நம்புவாங்க. ஒரு நாள் கிழக்கில், ஒரு நாள் வடக்கில், ஒரு நாள் தெற்கில், அப்படி இருக்குதா? அல்லது ஒரு நாள் இப்போ 6:35 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் போட்டார், அல்லது இன்றைக்கு ஆய்வு செஞ்சு ஒரு ஆள் போட்டார் ஆய்வு செஞ்சு. ஆனால் அவன் அல்லாஹு தாலா இப்போ 6:30 6:29 அல்லது 6:31 6:30 30 மனிதன் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறானே தவிர மனிதன் உருவாக்குறது இல்லை. அல்லாஹு தாலா நினைச்சா தடுத்துருவான். அவனுக்கு சக்தி இருக்குது. வளர்ந்தானே ஹை. அப்போ மனிதன் இப்போ சூரியன் ஒரு நாள் வர லேட் ஆகிவிட்டது அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு நாள் பகல் வரையில், ஒரு நாள் அல்லாஹ் சோதனைக்காக, வேதனைக்காக, தண்டனைக்காக கால ஓட்டம், அந்த இடங்கள் பொருத்தங்களை பொறுத்து அல்லாஹ்வுடைய சுன்னாவே இரு. ஆனால் இப்போ இலங்கையில் நம்ம ஒரு நாள் முழுக்க பகலாகவே இருந்தது அப்படி சொல்லுவோமா? ஒரு நாள் முழுக்க இரவாகவே இருந்தது, சூரியன் அப்படி ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு. வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர் இல்லஹா. அது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி அது வேலையை பார்க்குது. வல் கமர கத்தன்னாஹு மனாசில். ஒரு ஒன்று இருக்குது, அப்புறம் 2ஆகுது, 3ஆகுது, 4ஆகுது, 5ஆகுது, அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது. பார்க்குறோமா இல்லையா நாங்கள்? அப்போ அல்லாஹு தாலா கேட்குறான், இந்த வானங்கள் அல்லாஹ் படைச்சு 7 வானங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். அல்லது ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாக, அடுக்கடுக்க அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதில் எந்த ஒரு குறைபாட்டையோ முரண்பாட்டையோ ஏற்றத்தாழ்வு எங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், எங்களுக்கு உணர்த்துறான். ரைட். இப்போ பாருங்க, அல்லாஹ் அதை கேள்வியாக எங்கிட்ட கேட்குறான், ஹல் தரா மின் ஃபுத்தூர். ஏதாவது பிளவுகளை உங்களால் பார்க்க முடியுதா? அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஏதாவது ஒரு முரண்பாட்டை நீ காண்கிறாயா? ஏதாவது ஒன்றை நீ அதில் பிழை என்று கருதுகிறாயா? உன்னால் அதில் பிழை பிடிக்க முடியுமா? அப்படி அல்லாஹ் தாலா சவாலாக கேட்குறான். அல்லாஹ் தாலா அதை ஒரு சவாலாக கேட்குறான். ஏன்னா அல்லாஹ் தாலா படைச்சு அவனுடைய சக்தி வல்லமை அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அதை வச்சு அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அதை ஒழுங்கான முறையில், அழகான முறையில் அல்லாஹு தாலா நிர்வகித்து கொண்டிருக்கிறான், அழகான முறையில் வடிவமைத்திருக்கிறான். அதுபுறம் அல்லாஹ் சொல்றான், சும்ம ருஜிஇல் பஸர கர்ரதைனி யன்கலிபு இலைக்கல் பஸரு خاسئا وهو حسير. சும்ம ருஜிஇல் பஸர். உனக்கு சந்தேகமாக இருந்தால் சும்ம பின்பு இர்ஜிஇல் பஸர கர்ரதைன், 2 விடுத்தங்கள் உன் பார்வையை மீட்டிப்பார். இந்த வானத்தை பார், பூமியை பார், மரங்களை பார், செடிகளை பார், கொடிகளை பார், எல்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுடைய விடயத்தில் நிமிட்டிப்பார். 2 விடுத்தம் கர்ரதைனி. அப்படி நீ பார்த்தால், 2 விடுத்தம் பார்த்தாலும்
யன்கலிபு இலைக்கல் பஸர், உன்னுடைய பார்வை உன்பால் மீண்டு வரும். எப்படி வரும்? ஹாசிஅன் வஹுவ ஹசீர், இழிவடைந்ததாக அது களைப்புற்று உன்னிடம் வரும். விளைதானே? ரைட். இப்போ பாருங்க, ஒரு மனிதன் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய படைப்பினங்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஈமானுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா ஈமான் கூடும். இதில் ஏதாவது முரண்பாடு இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, பிளவுகள் இருக்குது, பிழை இருக்குது என்று பார்த்தால் அவன் இழிவடைந்து போவான். இந்த ரெண்டும் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம திருப்பி 2-3 முறை பார்க்கறதுனால ஏதாவது பிழையை கண்டுபிடிக்கலாமன்னு இல்லை. யன்கலிபு இலைக்கல் பஸர் ஹாசிஅன் வஹுவ ஹசீர், களைப்புற்ற நிலையில் இழிவடைந்ததாக உன்னிடம் அந்த பார்வை வரும்னா என்ன? நீ இழிவடைந்தவனாக ஆகிவிடுவாய். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான் தானே, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், இந்த வானம் பூமி எல்லாம் படைச்சிருக்கிறது. வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வாரதுல லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க யாரு? புல பிடிக்கிறவங்க இல்லை. அல்லதீன யذ்குரூனல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. இப்போ வானத்தை பூமியை பார்த்தா அவங்களுக்கு வார சிந்தனையில் அல்லாஹ்வோட ஞாபகம். இழிவடைகிறது, கேவலப்பட்டு போகிறது யார தன்மை? இதை பார்த்துட்டு அது அப்படி இல்லையே, இது இப்படி இல்லையே, அல்லாஹ்வை குறை சொல்ல வரவங்க. இது அல்லாஹ்வை நினைக்கிறவங்க, அல்லாஹ்வை நல்ல முறையில் ஞாபகப்படுத்துறவங்க. அல்லதீன, அவர்கள் யذ்குரூனல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். கியாமன், நின்ற நிலையில், வ குஊதன், அமர்ந்த நிலையில், வ அலா ஜுனூபிஹிம், அவர்களுடைய விலாப்புறங்களில் சாய்ந்தாலும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, இந்த வானம் பூமியை பற்றி அவங்க சிந்திப்பாங்க. رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. யா அல்லாஹ், எதையுமே நீ வீணா படைக்க இல்லை. இதை ஏன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னு அல்லாஹ்க்கு தெரியும். எதையுமே அல்லாஹ் தஆலா ரப்பனா மா خَلَقْتَ هَذَا بَاطِلًا, எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். ஈமான் கூடும். ஃபகினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைத வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். அவனோட ரெண்டாவது துஆ, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைத, நீ யாரை நரகத்துக்குள்ள நுழைத்து விட்டாயோ அவர்களை இழிவுபடுத்தி விட்டாய். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? பிள்ளை பிடிக்கிறதுக்கு பார்த்தாலே உலகத்தில் இழிவு, மறுமையில இழிவு தான். அவங்க என்ன சொல்றாங்க? நீ யாரை, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, யாரை நரகத்துக்குள்ள நீ நுழைவிக்கிறாயோ ஃபகத் அஹ்ஸைதா, அவரை நீ இழிவுபடுத்தி விட்டாய். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை திக்ருடைய கண்ணோடு, தஃபக்குருடைய கண்ணோடு பார்க்கணும். குறை காண்ற கண்ணோடு பார்க்கக்கூடாது. மனிதனை பார்க்கும் பொழுதும் அப்படித்தான். மனிதன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தானே, மனிதனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஒரு படைப்பு. மனிதனை பார்க்கிற பொழுதும் குறை கண்ணோட பார்க்கக்கூடாது. யாரையும் நல்ல எண்ணத்தோடு தான் பார்க்கணும். அல்லாஹ் சங்கைப்படுத்தியவர்கள் மனிதர்கள். அவர் என்ன மொழி பேசினாலும், என்ன நிறத்தில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த குடும்பத்தில் பிறந்தாலும், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினரை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அப்போ நம்ம யாருமே அல்லாஹ் சங்கைப்படுத்தியவர்கள் இழிவுபடுத்த இயலாது. யாரை பார்த்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் வந்தா, சிந்தனை வந்தா, யாரையும் நாங்கள் இழிவாக பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அதை பார்த்து அல்லாஹ்வை நம்ம விளங்கிக் கொள்வோம். எங்களை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவ்வளோ இருக்குது. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்கள் உங்களை பாருங்கள், உங்களுக்குள்ள அல்லாஹ் எவ்வளோ அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உங்களுக்குள்ளே எவ்வளோ அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் தன்னை பற்றி, தன்னுடைய உடல் உறுப்புகள், தன்னுடைய உதிரிப்பாகங்கள், தனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் பற்றி அவன் சிந்தித்தாலே அவன் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வான். அல்லதி ஹலக ஃபஸவ்வா, படைத்தது மட்டும் இல்லை, செவ்வையாக்கினான்.
ஒவ்வொன்றையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பொறுத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் தாலா சக்தி உடையவன், வல்லமை உடையவன். அவனது படைப்பினங்களில் எந்த ஒரு குறையும் எங்களால் பார்க்க முடியாது, எந்த ஒரு குறையும் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து முஃமின்கள், அறிவுள்ளவர்கள் தங்களது ஈமானை அதிகப்படுத்தி கொள்வார்கள். அது அவங்களுக்கு ஈமான கூட்டும். குறை கண்ணோடு பார்க்குறவங்க இறை நிராகரிப்புக்குள்ளே போவாங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அவர்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்தி கொள்வார்கள். என் கல்வி இலைக்கல் பசார் ஹாசிஅன் வஹுவ ஹசீர். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ. அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ. இது 5வது வசனம். அல்லாஹ் சொன்ன பாருங்க, அஸ்ஸமா அத்துனியா. இப்போ அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லி போட்டு இப்போ அல்லாஹ் சொல்றான், வலகது ஜையன்னா, நாங்கள் ஜையன்னாண்டா என்ன? அலங்கரிக்கிறது. ஜெயின்டா அழகு, ஜெயின்டா அழகு, ஷைன் அசிங்கம். அரபில் ஜெயின் அழகு, ஷைன் அசிங்கம். ஜையன زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்களுக்கு அழகாக காட்டப்பட்டதும் இருக்குது, அழகானதும் இருக்குது. மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இப்போ இங்கே அல்லாஹ் சொல்றான், வலகது ஜையன்னா, நாங்கள் அலங்கரித்தோம், அழகுபடுத்தினோம். வலகது ஜையன்னா, எதை அழகுபடுத்தினோம்? அஸ்ஸமா அத்துனியா, கீழ்வானத்தை. கீழ்வானம் இருக்குது, அஸ்ஸமா அத்துனியாண்டா என்ன? கீழ்வானத்தை நாங்கள் அழகுபடுத்தினோம். பிமசாபி என்ன? மிஸ்பா, விளக்கு. மசாபி என்றா விளக்குகள். மிஷ்காத்துல் மசாபின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஹதீஸ் புத்தகம். ரைட். வலகது ஜையன்னா அஸ்ஸமா அத்துனியா பிமசாபி, விளக்குகளை கொண்டு நாங்கள் கீழ்வானத்தை நாங்கள் அழகுபடுத்தினோம், அலங்கரித்தோம். மசாபின்னா இப்போ இந்த இடத்துல விளக்குகள்னா சொல்லப்பட்டிருக்குது. அது விளக்குகள்னா என்ன? நட்சத்திரங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் மசாபின்னு சொல்றது நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை கொண்டு அல்லாஹ் அழகுபடுத்தி இருக்கிறான். சரியா? அந்த நட்சத்திரங்களை வஜஅல்னாஹ ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தானை ஷைத்தானுக்குரிய, அதாவது ஷைத்தானை விரட்டுறதுக்கான எரிகற்களாக, எறிவதற்காகவும் ஆக்கணும் நட்சத்திரங்களை. அதில் விளக்கத்தை நான் சொல்கிறேன், தர்ஜமா விளங்கி கொள்ளுங்க, அப்புறம் விளக்கத்துக்கு வரேன். அப்போ நட்சத்திரங்களை இந்த வானத்துக்கு அழகாகவும் ஆக்கணும், அதை ஆக்கணும். வஜஅல்னாஹா, அதை ஆக்கணும் நட்சத்திரங்களை. இன்னும் ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு எறிவதற்காகவும் அந்த நட்சத்திரங்களை ஆக்கணும், எரிகற்களாகவும் ஆக்கணும். அதே மாதிரி வஅஅதனா லஹும் அஸாபஸ் ஸஈர், மேலும் அவர்களுக்கு நாம் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பினை தயார் செய்து வைத்திருக்கிறோம். ரைட். நரக நெருப்பினுடைய வேதனையும் நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் 2-3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ரைட். முதலாவது பாருங்க, அல்லாஹு தாலா முதலாவது அல் மசாபிஹ் என்று சொல்றதுல இருந்து அந்நுஜூம், அந்நுஜூம் அதாவது நட்சத்திரங்கள் என்பதை தஃப்சீருடைய ஆசிரியர்கள் நிறைய சொல்றாங்க, அறிஞர்கள். இந்த நட்சத்திரங்கள் அல்லாஹ் 3 காரணங்களுக்காக அல்லாஹ் வச்சிருக்கிறான். நட்சத்திரங்களை 3 காரணங்களுக்காக அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறான். அதாவது இமாம் கதாதா இப்னு தியாமா சதூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹு தாலா நட்சத்திரங்களை 3 நோக்கங்களுக்காக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அதில் ஒன்று ஜீனத்தல் லிஸ்ஸமா. ஒன்று என்ன? ஜீனத்தல் லிஸ்ஸமா, வானத்தை அலங்கரிக்கிறதுக்காக, வானத்தை அழகுபடுத்துறதுக்கு. சரிதானே? அது ஒன்று. இப்போ பாருங்க, உண்மையிலேயே வானம், முதலாவது வானம், இப்போ நமக்கு தெரியாது கீழ்வானம் தானே, அதுக்கு பிறகு என்ன அல்ல அடுக்கடுக்காக படைச்சிருக்கிறான்னு நல்லா சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்த உடனே
நல்ல இரவான ஒரு இருளான ஒரு நேரத்தில். இப்போ எல்லாம் அது இல்லை, பெருசாக அதை பற்றி யோசிக்கிறோம் இல்லை, பார்க்கறதுக்கு ஆட்களுக்கு நேரம் இல்லை, வெளியில் ஆட்கள் போகிறதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-30 வருஷங்களுக்கு முன்னால் அல்லது பழைய ஆட்கள் அல்லது இப்பையும் கூட இருக்கலாம், வானத்தை பார்க்கிறதே அது ஒரு சுகமாக பார்ப்பாங்க. வானத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. நட்சத்திரத்தை பார்த்து எவ்வளோ அழகாக மின்னிக்கிட்டு இருக்குது, அழகாக இருக்குது. அது மாதிரி அதுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க, அது அப்படி இது அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அழகுங்கிறத நாங்கள் குர்ஆன்லேருந்து விளக்கமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை பார்த்து அழகுன்னு சொல்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்போ தஃப்சீரை படித்தவங்க, இந்த விளக்கத்தை படித்தவங்களும் சரி, முஸ்லீமாக இருக்கிறவங்களும் சரி, இதை சொல்கிற மாதிரி வேறு மதத்தில் உள்ளவங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாயிருக்கு வானம், நட்சத்திர வானம்னு சொல்லுவாங்க. அழகாயிருக்கு, நட்சத்திரத்தால் மின்னி இருக்குது, அழகாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இது அல்லாஹ் உண்மையிலே அதுக்கு தான் படைச்சிருக்கிறான் உண்டு. அப்போ அதெல்லாம் குர்ஆன்லேயே சொல்ல தானே, நாங்கள் வானத்தை அழகுபடுத்தியிருக்கிறோம், நட்சத்திரத்தை கொண்டு அழகுபடுத்தியிருக்கிறோம், டிசைனாக வச்சிருக்கிறோம், ஒழுங்கான அமைப்பில் அமைச்சிருக்கிறோம். சரிதானே உண்டு. இது ஒரு காரணம். ரெண்டாவதாக வர்ஜூமல்லி ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு எறிகிறதுக்காக. அது எப்படிங்கிறத அந்த மூன்றையும் சொல்லி போட்டு அடுத்த விளக்கத்துக்கு வரேன். எப்படி ஷைத்தானுக்கு எறிகிறதுக்காக என்பதை பார்ப்போம். ஷைத்தான்களுக்கு எறிகிறதுக்காக எறிகற்களாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதற்காகவும் நட்சத்திரத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். மூன்றாவதாக வ அலாமாத்தின் யுஹ்ததா பிஹா, முதலாவது ஜீனத்தல் லிஸ்ஸமா, ரெண்டாவது வர்ஜூமல் லிஷயாத்தீன், மூன்றாவது வ அலாமாத்தின் யுஹ்ததா பிஹா, அதாவது இரவையில் பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய திசையை அறிந்து கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இப்போ அரபிகள் முற்காலத்தில் கடல் பயணம் செய்கிறவங்க எங்கே போய் சேரணுங்கிறத நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ நமக்கு இப்போ விளங்குது, ஒரு ரைட் இங்கால போனால் இந்த திசை வருது, இங்கால போனால் இது வருது, இந்த நாடு வருது, இந்த நாடு எல்லாம் தெரியும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நட்சத்திரங்களை வச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நாடுகளுக்கு கப்பலில் போனவங்க பயணம் செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து ஒட்டகத்தில் போகிறவங்க எல்லாம் அந்த நட்சத்திரங்களை வச்சு தான் அந்த திசை வச்சு. ஏன்னா இப்போ மாதிரி லைட் இல்லை, இது மாதிரி இப்போ கூகுள் மேப்பில் போட்டு போயிடாது. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அதுதான் அது பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்போ எனவே நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரம் இங்கே இதன் நோக்கி போனால் இங்கே ஷாம் வரும், இங்கே வந்து ஈராக், இங்கே வந்து இது இப்படின்னு அவங்க கண்டு கொண்டாங்க. அரபியல் தான் ரசூலோட காலத்தில், அதுக்கு முற்பட்ட காலங்கள் எல்லாம் அந்த பாலைவனத்துக்குள்ளால வந்து, அது மாதிரி காடுகளுக்குள்ளால வந்து சில இடங்களை தாண்டி போகலாட்டி என்ன செய்வாங்கன்னா, கூடாரத்தை அடித்து நெருப்பை பற்ற வச்சுருவாங்க. நெருப்பை பற்ற வச்சு கூடாரத்தை அடித்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போவாங்க. அதனால தான் அரபிகளில் வந்து சஹாபாக்கள் அவங்களோட வாப்பா அந்த ஜாஹிலிய காலத்தில் உள்ளவங்களை பற்றி சொல்லும்போது தனவந்தர்கள், செல்வந்தர்கள், கொடையாளிகள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவுல வந்து நெருப்பு பந்தத்தை பற்ற வச்சிருவாங்க. அப்போ அவங்க நெருப்பு பற்ற வச்சதை யாராவது அந்த வியாபார கோஷ்டிகள் 5 நாள் 10 நாள் மாசக்கணக்கில் போவாங்க. அப்படி அவங்க பசியில் வாரவங்க சாப்பாடு இல்லை என்று நினைக்கிற நேரம் நெருப்பு பத்துறதை கண்டா அந்த நெருப்பு பக்கத்தில் வருவாங்க. ஏன் காரணம் என்றால் அங்கே ஆட்கள் இருக்கிறாங்கன்னு அடையாளம். அங்கே வந்த உடனே அவர் என்ன செய்வாருன்னா, அங்கேருந்து பயணம் போகிறவர்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு. அப்படி அரபிகளில் நிறைய பேர் அறியப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா, பயணம் போகிறவங்களுக்கு ஒரு அலாமாத், ஒரு அடையாளமாக சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க அந்த நட்சத்திரங்கள்ட அந்த இதை பார்த்து என்ன செய்வாங்க, அதை அறிந்து கொள்வார்கள். இப்பயுமே நிறைய எல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு, அதெல்லாம் கலைகள் இருக்குது. அதை ஒவ்வொரு காரணங்களுக்காக அது மாதிரி வந்து அந்த என்னமோ எல்லாம் சொல்லுவாங்க. வேறு மதங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது, இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. அல்லதா? அப்போ அந்த நட்சத்திரங்களை வச்சு நிறைய மூட நம்பிக்கைகளும் இருக்குது, தவறான கொள்கைகள், நம்பிக்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. அதல்ல, ஆனால் அல்லாஹ் படைச்ச விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த 3 காரணிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த 3 காரணிகளும் தான் அல்லாஹ் நட்சத்திரத்தை படைத்தனுடைய நோக்கம். சார் இப்போ எங்களுக்கு கூட இப்போ அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்பொழுது சில அடையாளங்கள் எங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஒரு 7 இது இருக்கிற மாதிரி, ஒரு வேட்டைக்காரன் மாதிரி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம கூட அடையாளங்கள்லாம் சும்மா நாங்களாக ஒரு கற்பனையில் சொல்கிறது தான், அல்லது ஒரு அடையாளத்தை வச்சு சொல்கிறது, அதில் ஒரு இதுவும் இல்லை. அது மாதிரி அவங்களுக்கு அதை ஆய்வு செஞ்சு படித்து அதை தெரிஞ்சு வச்சவங்க என்ன செய்வாங்கன்னா, அதனூடாக போகிற வழிகளை அறிந்து கொள்வார்கள். ரைட். இந்த விளக்கத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சஹீஹ் புகாரியில் முஅல்லகாக பதிவு செய்திருக்கிறார்கள். 4 ஜுஸ் 107 இதில் புகாரில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க முஅல்லகா. அது மாதிரி இமாம் தபரி தஃப்சீர் தபரியுடைய 23 ஜுஸ் 508 பதிவு செய்திருக்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் 3 ஜுஸ் 305 பதிவு செய்திருக்கிறாங்க. இமாம் ஃபத்துல் கதீல் 5 ஜுஸ் 363 இந்த செய்திகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. ஹைர். இப்போ இன்னும் ஒரு
சஹீஹ் புகாரில 4701வது செய்தி. நான் சொல்றது 4701. நீங்க நோட் பண்ணி வச்சு அதை ஃபுல்லா வாசி பாருங்க. அதோட சுருக்கத்தை கூட சொல்றேன் நான். சரியா? 4701வது செய்தியில சஹீஹ் புகாரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்புல வருது எப்படின்னா, அல்லாஹ் தஆலா வானத்துல ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டால், முடிவு செஞ்சுட்டு அதை அறிவிக்கிற பொழுது, இப்போ அல்லாஹ் தீர்மானித்து அதை சொல்கிற பொழுது மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய இறக்கைகளால் அடித்து கொள்வாங்க. அப்போ அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த தீர்மானத்தை ஏற்றி அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு அல்லாஹ் அந்த அதுக்கு ஏற்பட்ட நிலையில் அதை வந்து அவங்க அப்படி செய்வாங்க. செஞ்சு அல்லாஹ்வுடைய கட்டளையில் சிலர் என்ன செய்வாங்க? அந்த மலக்குமார்களோட கட்டளை வந்தோடனே அவங்க அதை ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுவாங்க. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பீதி இருக்கும், பயம் உண்டு இருக்கும். அது போன பிறகு அல்லாஹ்க்கு நெருக்கமான மலக்குமார்களிடம், இந்த மலக்குமார்கள் பொதுவான மலக்குமார்கள் அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெளிவாக சொல்லுங்கண்டு. இப்போ இந்த மலக்குமார்களுக்கு மத்தியில் நடக்கிற உரையாடலை ஷைத்தான் என்ன அப்படி படிப்படியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்பாங்க. கேட்குற நேரம் தான் அல்லாஹ் தஆலா இந்த நட்சத்திரத்தால் எறிகிற பொழுது அந்த அந்த மலக்குமார்களுக்கு இடையில் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையை இவங்க காது கொடுத்து கேட்பாங்க. கேட்டுட்டு ஒன்றொண்டா கொடுத்து 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 பாஸ் ஆகி கீழே வந்து சேர்ந்துடும் மெசேஜ். சில பொழுது அப்படியும் நடக்கும். இவங்களுக்கு அந்த செய்தியை ஃபுல்லாக கேட்கறதுக்கு முன்னாலே எரிகற்கள் வந்து அவங்கள அழிச்சு நட்சத்திரத்தை எல்லாம் எறிஞ்சு அதை எல்லாம் ஆக்கி அப்படி வந்த உடனே அவங்க அதில் அழிஞ்சு போயிடுவாங்க. அது மெசேஜ் போகாது. சிலது அப்படி என்ன செய்யும்? கீழே வந்து அப்படியே அதில் பேசப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி வந்து அது சூனியக்காரனுக்கு குறிகாரனுக்கு வந்து சேரும். அதில் அவன் 1-2 கிடைக்கும், அவன் 99 சேர்த்து அப்படியே சூனியம் சொல்கிறது. இதுதான் இப்படி உலகத்தில் இது நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜின்கள் சைத்தான்கள் அதோட பேசுறது பழகிறது அந்த குறி சொல்கிறது சூனியத்துக்காக பயன்படுத்துறது அவங்களோட பிழையிலேயே பிழையிலன்னா அவங்களோட பார்வையில் அதெல்லாம் என்ன நாங்கள் என்ன சொல்கிறோம்? சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இதோட தொடர்படக்கூடாது, இந்த மாதிரி விடயங்கள் ஈடுபடக்கூடாது, செய்வினை அது மாதிரி குறி சொல்கிறது. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ இந்த மாதிரியாக நடக்கிற பொழுது அப்படித்தான் இந்த சூனியக்காரன். இப்போ நீங்கள் போனால் யாராவது ஒருத்தவங்களை பற்றி குறி சொல்றதா இருந்தால் போகக்கூடாது, ஹராம். இப்படி ஏதாவது அப்படி நடக்கிறத பார்த்தா அவர் சொல்கிறதுல நிறைய நடக்குது, அவர் சொல்கிறது எப்படி நிறைய நடக்குது. அப்போ நடக்குதுன்னா என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை திருடிட்டு வாரு. அப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன். ஷைத்தான் எந்த ஷைத்தான்களுக்கு இப்படி ஒட்டு கேட்க வர ஷைத்தான். சூரா சாஃபாத்தில் அல்லாஹ் தஆலா இதை மாதிரி சில செய்திகள் அல்லாஹ் சொல்றான். சூரா சாஃபாத் அது மாதிரி இன்னும் சில வசனங்களையும் அல்லாஹ் தஆலா இதை பற்றி இல்லாமன் ஹத்திஃபல் ஹத்ஃபத ஃபஅத்பஅஹு ஷிஹாபுன் சாகிப் என்று அல்லாஹ் தஆலா சூரா சாஃபாத்தில் சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்போ இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நட்சத்திரங்களை அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த செய்தியை முழுமையாக இதில் வேறு சின்ன சின்ன மேலதிகமான சேர்க்கப்பட்டு மிக இந்த கருப்பொருளை தான். அப்போ நட்சத்திரங்கள் அல்லாஹ் தஆலா 3 விடயங்களுக்காக படைச்சிருக்கிறான். ஒன்று என்ன? வானத்தை அலங்கரிக்க. ரெண்டாவது திசைகளை அறிந்து கொள்ள. இப்போ திசையில் அறிந்து கொள்ளங்கிறது நமக்கு இப்போ ருஜுமல் லிஷ்ஷயாத்தீனுக்கு நம்ம ஆதாரத்தை பார்த்தோம். வலகத் ஸய்யன ஸமா துன்யா பிமஸாபிஹ், நட்சத்திரங்கள்ங்கிறத சொல்லி அலங்காரத்துக்கு அதுக்கும் பார்த்தோம். இப்போ அந்த திசைகளை அறிகிறது அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதை சூரா நஹல் 16வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅலாமாத் வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன். பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இன்னும் வழிகாட்டும் பல அடையாளங்களையும் அவன் அமைத்துள்ளான், நட்சத்திரங்களை கொண்டும் பிரயாணிகளாகி அவர்கள் தங்கள் வழியை அறிந்து கொள்கின்றனர். அப்ப எல்லாமே ஆதாரத்தோட சொல்லணும். சூரா நஹல் 16வது வசனத்தில் அல்லாஹ் 16வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்போ நட்சத்திரங்களை கொண்டு பிரயாணிகள் வந்து அவங்களோட திசையை அறிந்து கொள்கிறார். அப்போ 3க்கும் ஆதாரம் இருக்கு. அப்போ இது அல்லாத விளக்கங்களை யார் சொல்லுவாரோ அவர் பிழை சொல்லிவிட்டார் என்ற கருத்தை அறிஞர்கள் சொல்றாங்க. இது அல்லாத வேற நோக்கங்கள் வேற இதுகளை சும்மா எங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் சும்மா பேசக்கூடாது என்பதை பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அதாவது இல்முல் அஃப்லாக் வல் அவுகாத் நீக்குது வானசாஸ்திரம் அப்படின்ட்டு குறிப்பிட்ட அளவுக்கு படிக்கலாம். அதாவது இந்த காபத்துல்லா அதனுடைய திசை அறிஞ்சு கொள்றதுக்கு, தொழுகிற நேரங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு சில மதரசாக்கள் அந்த குறிப்பிட்ட அளவு அவங்க படித்து கொடுக்குறாங்க. அது படிக்கிற தப்பு இல்லை, எதையும் அந்த அளவுக்கு படிக்கலாம். அதை தாண்டி அக்கீதாவில் முரண்படுற மாதிரி சில காரணிகள் இப்போ அந்த ராசி பார்க்குறது அந்த மாதிரி நிறைய இருக்குது.
அது நிறைய சொல்லுவாங்க, நமக்கு அதை பற்றி தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதில் உண்மையாகவும் இல்லை, நிறைய பொய்கள் அது. அப்போ அதை நிறைய சிந்தனை கற்பனை அவங்களோட புத்திக்கு படுறதை எல்லாம் வச்சு நிறைய என்ன செய்வாங்க, அப்படி படிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் எதை சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அந்த அளவுக்கு நம்ம விலை கொண்டா போதும். ரைட். இப்போ பாருங்க, வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீனி வஅஅதத்னா லஹும் அதாபஸ் ஸஈர். இப்போ விளையாசான இப்போ இதில் ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன் எப்படி அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை ஆக்கியிருக்கிறான். அந்த வஅஅதத்னா லஹும் அதாபஸ் ஸஈர், நாம் அவர்களுக்கு, அதாவது யாரெல்லாம் ஷைத்தான்கள் பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஷைத்தான் மாதிரி வழிகட்டு போகிறவங்க, ஷைத்தான் வழிகெடுத்தவங்க, ஷைத்தானை கட்டுப்படுறவங்க, ஷைத்தானை கட்டுப்படக்கூடியவர்கள், ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டவர்கள் ஷைத்தான்கள். இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஅஅதத்னா லஹும் அதாபஸ் ஸஈர், நோவினை தரக்கூடிய, அதே மாதிரி வேதனை தரக்கூடிய நரக நெருப்பின் வேதனையை நாம் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறோம். அப்போ அதை அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு சொன்னா, வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஅஸல் மஸீர். யார் இன்னும் அல்லாஹ்வை யார் நிராகரிக்கிறார்களோ அத்தகையோருக்கு நரக வேதனை உண்டு, அது திரும்பி நாங்கள் செல்லும் இடத்தில் சேரும் இடத்தில் மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் சொன்னான். வபிஅஸல் மஸீர். அப்போ வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம். பாருங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை புறக்கணிக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய வேதனை உண்டு. வபிஅஸல் மஸீர், அது நாங்கள் திரும்பி போகிற இடத்துல மிகவும் கெட்டது. இது அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுவோம். இப்போ காஃபிர்களுக்கு மட்டுமா, பாவிகளுக்கும் இருக்குது. இப்போ அல்லாஹ் ஷைத்தான்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான், குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸ் ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். சில ஷைத்தான்கள் என்ன செய்வாங்கண்டா, அல்லது யுவஸ்விஸ் ஃபீ சுதூரின்னாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்குவார்கள் ஷைத்தான்கள், அல் ஹன்னாஸ். அந்த ஷைத்தான்கள் எங்கே இருக்கிறாங்க, மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்களையும் இருக்கிறாங்க மனிதர்களையும் இருக்கிறாங்க. அப்போ யார் நாங்கள் ஷைத்தானிய குணம், ஷைத்தானுடைய தன்மை, ஷைத்தானுடைய குணம் அந்த நிலையோட வாழ்ந்த நமக்கும் அதே தண்டனை தான், விளங்கா. அப்போ அல்லாஹ் தஆலா சொல், அதே மாதிரி வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம், யார் அல்லாஹ்வை ரப்பை புறக்கணிக்கிறார்களோ என்று சொன்னால் ரப்புக்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ் உதாரணமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கிற தன்மையுடையவன். ஆனால் யார் அல்லாஹ்ட மன்னிப்பை பெறாமல் மௌத்தாகி விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நோவினை தரக்கூடிய வேதனை வச்சிருக்கிறான், நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ அல்லாஹ் அங்கே முஸ்லிம் காஃபிரன் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. எப்படி பார்ப்போம், முதலாவது நல்லோர்கள் பாவிகள். இப்போ அல்லாஹ் நல்ல முஸ்லிமே உடைய பாவத்தை நிறுத்து பார்ப்பான். நிறுத்து பார்க்கும் பொழுது பாவம் பாரத்தில் கூடிடுச்சுன்னா என்ன நடக்கும், நரகம். அப்படிதானே, அல்லாஹ் நிறுத்து பார்ப்பான். அப்போ பாவம் கூடிருச்சுன்றால் நரகத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பாவத்துக்குரிய அளவு தண்டிக்கப்பட்டு அல்லாஹ் திரும்ப சொர்க்கத்துக்கு கொண்டு வருவான். ஆனால் ஒரு 2 நிமிஷம் கூட நரகத்தில் அதாப தாங்கிடுமா, நமக்கு நெருப்புக்குள்ளே கை வச்சிருக்கீங்களா 2 நிமிஷம் கேளு. அப்போ ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், நம்ம சர்வசாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அப்போ காஃபிர்களுக்கு தானே இல்லை, காஃபிர்கள் என்று அல்லாஹ் பொதுவாக காஃபிர்களான நிலையில் மரணித்தால், முஷ்ரிக்களான நிலையில் மரணித்தால், பாவிகளான நிலையில் மரணித்தால், அப்போ அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். மௌத்தாகிற வரை, அவனுடைய கடைசி மூச்சு வரை, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு 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 என்று தான் வாழும் மூமின். கடைசி நீங்கள் எந்த சஹாபியை எடுத்தாலும் சரி, அவங்களுடைய கடைசி மூச்சு வரை அவங்க நினைச்சதெல்லாம் நான் இன்னும் பாதுகாக்கப்பட இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்ட்டாங்க, குர்ஆன் சொர்க்கவாதின்னு சொல்லுது. ஆனால் அவங்களோட ஈமான் என்ன சொல்லுது, ஈமான் உள்ளத்தில் இருந்தா, நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தா, அவனுடைய நம்பிக்கை நான் என்ற மௌத்தை சந்திக்கிற வரை நான் சொர்க்கவாதி அல்லது நான் சொர்க்கத்துக்கு போய் ஒரு துளி எண்ணமும் இருக்காது. ஆனால் அல்லாஹ்ட ரஹ்மத்தில் ஆசை வச்சுக்கிட்டே இருக்கணும், நிராசை அடையக்கூடாது, ஆனால் ஏமாற்றத்தில் இருக்கக்கூடாது. முத்தரிஃப் இப்னு அப்துல்லா
தாபிஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முக்கியமான அறிஞர். அவர் சொல்றாரு, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டால் நான் அதை பெருசாக நினைப்பேன். என்னடா இது எனக்கு வந்திருக்கே, எனக்கு வந்து இப்படி ஒரு சோதனை வந்தீங்க அப்படின்னு. உடனே நான் இந்த பாவத்தை நினைப்பேன். நம்மளோட பாவம் இவ்வளோ பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம அல்லாட்ட எப்படி நம்ம நல்லது எதிர்பார்க்கறது? எனவே வந்ததெல்லாம் ஆக சின்னதாக வந்திக்கிட்டு அதை சின்னதாக நினச்சிடுவேன். வணங்குதா? இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அல் உகூபாத் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஹை, இதெல்லாம் கேட்க மாட்டேன், எழுதாதீங்க. அல் முத்தர்ரிஃப் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் முக்கியமான ஒரு தாபிஇ. முக்கியமான கருத்து இது. எனக்கு என்ன சோதனை வந்தாலும் நான் பெருசாக அதை நினைப்பேன். பெருசாக நினச்சி என்ன எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்தீங்க அப்படி நினச்சிட்டு நான் இந்த பாவத்தை உடனே எண்ணி பார்ப்பேன். என்னை பாவத்தை நினச்ச உடனே இந்த வந்துக்கிற சோதனை சின்னதாயிரும். ஏன்னா நான் இவ்வளோ பாவம் செஞ்சதுக்கு அல்லாஹ்வுத்தாலா இந்த பாவத்தை மாதிரி எனக்கு தந்திருந்தா நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஆனால் அல்லாஹ் கொஞ்சம் தான் தந்திருக்கிறான்னு நினைப்பேன் என்பதாக சொல்லுவாங்க. இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறாங்க அவங்களுடைய அல் உகூபாத்னு புத்தகத்தில் 64வது பக்கத்தில். ஹைர், அப்போ என்னத்துக்கு நான் இதை சொன்னேன்டா, ஒரு முஃமின் எப்பயுமே நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், மூமினாக இருக்கிறோம், இதெல்லாம் காஃபிர்களுக்கு தானே. வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஸாபு ஜஹன்னம் வபிஅஸல் மஸீர் என்று சொல்லி அவங்க காஃபிர்களுக்கு நரகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே காஃபிர்களுக்கு தான் இந்த வேதனை எல்லாம் இருக்குதுன்னு மூமின் இருக்க மாட்டான். மூமினுடைய நம்பிக்கை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் சொர்க்கவாதி, உமர் இப்னு கத்தாப் சொர்க்கவாதி, எல்லாருமே நாங்கள்லாம் சொர்க்கவாதி, இது போல் அமல் செய்ய தேவையில்லடா இருந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் சொர்க்கவாதி, வேற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி, ஜுபைர் இப்னு அவ்வாம் சொர்க்கவாதி, தல்ஹா இப்னு உபைதில்லா சொர்க்கவாதி, சஅத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கவாதி, சயீத் இப்னு ஸைத் சொர்க்கவாதி. ஒரு ஹதீஸில் வந்த 10 பேர் ரலியல்லாஹு அஜ்மஈன். ஒரு ஹதீஸில் 10 பேர் சொர்க்கவாதி. பிலால் ரலியல்லாஹு சொர்க்கவாதி தானே. சொர்க்கத்தில் அவங்களோட பாதணி சப்தத்தை கேட்டாங்க, பாதரட்சியினுடைய சப்தத்தை. நரகவாதி என்ன எப்படி சொர்க்கத்துக்கு சத்தம் கேட்கும்? பிலால் சொர்க்கவாதி, ஹந்தலா இப்னு ரபி, பிலால் இப்னு ரபா சொர்க்கவாதி, ஹந்தலா இப்னு ரபி சொர்க்கவாதி, உபை இப்னு கஅப் சொர்க்கவாதி, உகாஷா இப்னு மிஹ்சன் சொர்க்கவாதி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொர்க்கவாதி, சஅத் இப்னு ரபி, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொர்க்கவாதி, அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா சஹாபாக்கள் காலத்தில் 300 அப்துல்லாக்கள் இருந்தாங்க. 300 அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பேர். அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி சரஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் யாரு? வேறு பற்றி எங்கே படித்தோமா எங்கேயாவது? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சூரா அல் ஹுஜராத்தில் 2வது வசனத்தில் படித்தோம். நல்லா மாஷா அல்லாஹ். சூரா அல் ஹுஜராத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இவர் இந்த வசனத்தை கேட்டு போய் அழுதுட்டு இருந்தார். ஏன்னா அவர் சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ் நீங்கள் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், உசைர் பனி அப்துல் அஷ்ஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, ஃபாத்திமா சையதத்து நிசா அஹ்லில் ஜன்னா சொர்க்கவாதி, ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா பின்த் அபி பக்ர் சித்தீக், ஹஃப்ஸா பின்த் உமர், ஸைனப் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஹுஸைமா, மைமூனா, ஜுவைரியா, ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின்த் ஹுயை பின் அக்தப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தூம், ருக்கையா, எல்லாம் சொர்க்கவாதிகள். உம்மு சுலைம், ருமைசா பின்த் மில்ஹான், உம்மு ஹராம் பின்த் மில்ஹான். உம்மு சுலைமோட பேர் என்ன? ருமைசா பின்த் மில்ஹான். உம்மு சலமா, உம்மு ஜுஃபர் அல் ஹபஷியா, ஒரு கருப்பு பெண்மணி ரசூலாட்ட வந்தாங்களே, அந்த எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுது, அந்த பெண் சொர்க்கவாதி. அவங்களோட பேர் என்ன? உம்மு ஜுஃபர் அல் ஹபஷியா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி. ஹவுலா பின்த் சாலபா என்ன, ஆயிஷா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி சஹாபிய பெண்களை எல்லாம் சொர்க்கத்தை இவங்கள ஹதீஸில் என்ன சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டிருக்குது.
இது நம்ம சொல்கிற ஹதீஸ்கள். இவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் இப்போ அஸ்மா ரதியல்லாஹு அஸ்மா பின்த் அபி பக்கர் ஆயிஷா ரதியல்லாஹுடைய சகோதரி, இவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சிறப்பை பாராட்ட பெற்றவங்க. இந்த சஹாபிய பெண்கள் சஹாபாக்கள் எல்லாம் என்றைக்காவது நாங்கள் சொர்க்கவாதிகள், நாங்கள் அமல் செய்ய தேவையில்லைன்னு இருந்தாங்களா? உமர் ரலியல்லாஹுவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னாண்டு. உமர் ரலியல்லாஹு நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ் வஹையா இறக்குனான். ஒரு 3 விஷயத்தை அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் அல்லாஹ் வஹையா இறக்குறான். சஹீஹ் புகாரியில் 402வது செய்தி. உமர் ரலியல்லாஹு 3 விஷயத்தை நினைச்சாங்க, அல்லாஹ் குர்ஆன் வசனமா இறக்குனான். அப்போ அவங்க போய்த்து கேட்குறாங்க, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகளுடைய பட்டியலை லிஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, என்ற பேரும் அதில் இருக்குதாண்டு. இத்தனைக்கும் அவர் சொல்றது அல்லாஹ் குர்ஆன் வசனமா இருக்கிறான். அவர் வாழ்றாரு சொர்க்கத்தில் வெள்ள மாளிகை சொர்க்கத்தில் கட்டப்பட்டாச்சு. சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு இடத்தை தயார் செஞ்சு மாளிகை கட்டிக்க போகிற அவரை நரகத்துக்கு அனுப்புவானா. ஆனால் அவர் போய் கேட்குறாரு, ஹுதைஃபா என்ற பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குதாண்டு. அப்போ இது ஒரு மூமினுடைய நம்பிக்கை, அப்படி தான் நாங்கள் வாழணும். எனவே அல்லாஹு தாலா அப்படி இந்த குர்ஆனுடைய வசனங்களை விளங்கி அதை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கணும். அந்த சஹாபாக்கள் பயணித்து அந்த தக்வாவுடைய ஈமானுடைய பாதையில் நாங்களும் பயணிக்கணும். அதுக்காக வேண்டியது அந்த குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆன் தஃப்சீர விளக்கங்களை படிக்கிறது. எனவே இதை படிப்பதன் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அமலுக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும். இதை ஹிஃபில் பண்ணணும், அழகாக ஓதணும், ஹிஃபில் பண்ணணும், தர்ஜமா தெரியணும், தஃப்சீரை தெரியணும், வாழ்க்கையில் கொண்டு வரணும். பிற சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் இதை எத்தி வைக்கணும். இன்ஷா செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்ம இதெல்லாம் படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.